ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஈஸி. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நம்ம அம்மா மிக்சியில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்னா, இப்போது சுவிட்சை போட்டாலும் மிக்சி சுற்றுறதில்ல, ஆனால் மோட்ரு சத்தம் கேட்குது. மோட்ரு ஒர்க் ஆகுது, கரண்ட் அப்சார்ப் ஆகுது, பட் என்னென்னா கிரைண்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். அதை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாமா? இப்போ பாருங்கள். ஓகே, பவர் ஆனில் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் பவர் ஆன் பண்ணியாச்சு. நம்ம டெட்டி பேர் சேஃபாக இருக்குது. நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சத்தம் மட்டும் வரும். நான் திருப்பி பாருங்கள். சுவிட்சை போடுறேன், பட் ஒன்றும் ஆன் ஆக மாட்டேங்குது. டெட்டி பேர் சுற்ற மாட்டேங்குது. ஒரு பஸ்ஸிங் சவுண்டு, ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் மட்டும் வரும், பட் ஒன்றும் ஆப்ரேஷன்ஸ் இருக்காது. இதே நம்ம லைட்டை நம்ம டில்ட் பண்ணி விட்டோன்னா, பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், லைட்டை சுற்றி விட்டோன்னா உங்களுக்கு மூமெண்ட் இருக்கும். டெட்டி விழுந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன ப்ராப்ளம், இது எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ நம்ம கை வச்சு சுற்றி விட்டால் சுற்றும், பட் என்னென்னா அது மேலே வெயிட் வச்சிங்கன்னா, இல்லாட்டா நம்ம உள்ளுக்குள்ளே அரிசியோ பருப்போ ஏதோ போட்டு கிரைண்ட் பண்ண சொல்ல அதோட வெயிட்டு கூடிச்சுன்னா இந்த இது ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு நம்ம உள்ளே பார்க்கலாம். இதுக்கு நம்ம ரிப்பேர் பண்ணக்கூடிய சில ஐட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். ஓகே, நம்ம பார்த்துட்டு வர ப்ராப்ளம் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிங்கன்னா, இதில் மெயின் ஃபால்ட் என்ன இருக்குன்னா பெல்ட்டு ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பெல்ட்டுக்கு அந்த பெல்ட் உள்ள தேய்மானம் இருந்துச்சுன்னா, அந்த பெல்ட்டு மோட்டர் சுற்றுது, பெல்ட்டும் சுற்றும், பட் என்னென்னா அந்த ட்ரம்மு சுற்றாது. பிகாஸ் என்னென்னா அந்த பெல்ட் தேஞ்சு போயிருக்கும். இதை நம்ம ஃபர்தராக ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கிளியராக தெரியும். சரி, வாங்க பார்ப்போமே. இப்போ ஃபஸ்ட்டு இது கவர்ஸ் எல்லாத்தையும் அன்லோட் பண்ணலாம். டெட்டி சேஃபாக வச்சுக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெட்ஸ் see what happens. ஸோ ஸ்க்ரூ பண்ணி வெளியே எடுத்துருங்க. ஸ்க்ரூ டுவர்ட்ஸ் த லெஃப்ட் டைரக்ஷன். ஓகே, இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. ட்ரேயை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, நவ் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபியூ ஸ்க்ரூஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன நாப் இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். சின்ன ரப்பர் நாப் தான், ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூஸ் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதை ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ப்ளஸ் போல்ட் டைப் இருக்கும். தஃபோ கீழே என்ன வச்சுக்கிறணும், லைட்டாக கையை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ரிமூவ் பண்ணிக்கிறணும். ஃபைனலில் கீழே நிறைய டாப்பேருந்து கழட்டி வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு வாஷர் மாதிரி ரப்பர் மாதிரி வரும். இதை ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. இதையும் தனியாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஃபைன். மேக் ஷுர் எல்லா ஸ்க்ரூஸையும் பத்திரமா எடுத்து ஒரு தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் திருப்பி அசம்பிள் பண்ண சொல்ல ஸ்க்ரூ மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, சரி. ஓகே, இப்போ என்னென்ன ஸ்க்ரூஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணுன்னு பார்த்துட்டோம். இது மேலே 2 ஸ்க்ரூ மெயினாக எடுத்துட்டோம். ஓகே, 1 ஸ்க்ரூ ஹியர், 1 ஸ்க்ரூ. அதே மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே நிறைய வி ஹேவ் ஆல்மோஸ்ட் 4 ஸ்க்ரூஸ். இதை மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்லோலி ரொட்டேட் டு த ரைட் சைட். பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஓகே, ஜஸ்ட் கீப் இட் டு த சைட். இதை ஹோல்ட் பண்ணிக்கிறேங்க இனிஷியலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 1 2 3 and 4 4 ஸ்க்ரூஸ் இருக்குது. ஓகே, இந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, வில் ரிமூவ் ஸ்லைட்லி. அதே மாதிரி இந்த 2 போல்ட்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியது வரும். இந்த 2 நட்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியது வரும். ஆனால் ஒரு விஷயம் ஜாக்கிரதையாதுங்க, எந்த நட்ஸையும் ஸ்க்ரூஸையும் லூஸ் பண்ணிக்கிறாதீங்க. எல்லாத்தையும் தூக்கி காமனாக ஒரு பிளேஸில் வச்சுருங்க. ஓகே, நான் இதை ரிமூவ் நம்ம இதில் ரிப்பேர் பண்ணுறதுக்குரிய தேவையான சாதனங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டிங் பிளேயர் தேவைப்படும். ஒரு ஃபிலிப்ஸ் ஸ்க்ரூ ட்ரைவர், அதாவது ப்ளஸ் ஸ்க்ரூ ட்ரைவர்னு சொல்லுவாங்க நம்ம இதில். ஓகே, ப்ளஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று தேவைப்படும். தென் வி ஹேவ் ஒரு ஸ்பேனர் இருக்கும். இந்த இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பேனர் வேணும். ஓகே, பட் இனிஷியலாக ஓப்பன் பண்ண மாட்டோம். ஆஃப்டர் ரிமூவிங் த கவர் இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது என்கிட்ட ஸ்பேனர் இப்போதைக்கு இல்லை, அதனால் என்கிட்ட ஒரு சிமிலர் டூல் கிடச்சிச்சு, ஒரு பைக் ரிப்பேரிங் டூல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா இந்த நட்டோட சைஸ் எதுவும் சேம் தான். ஸோ ஐ கேன் சி தட் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ தேர்ஃபோர் ஐ எம் யூசிங் திஸ் அஸ் மை டூல். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்பான் இந்த சைஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் இட். ஓகே, வாங்க இப்போ தான் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ we have to remove one by one screw ரிமூவ் பண்ணுவோம். ஸோ let's take the first screw. இதில் எப்படி என்ன பார்த்தீங்கன்னா, ஓகே, ரொட்டேட்டட் ஆன்டி கிளாக் வைஸ் உங்களுக்கு லூஸ் ஆயிரும் ஸ்க்ரூ. ஓகே, ஸோ சிமிலர்லி இந்த மாதிரி டைம் எடுக்கிறதுனால யூ ஹேவ் டு ரிமூவ் 4 ஸ்க்ரூஸ் அக்கார்டிங்லி. இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை வெளியே எடுக்க முடியாது உங்களுக்கு, பிகாஸ் வெளில வராது. ஸோ ஸ்லைட்லி வாட் யூ ஹேவ் டு டூ, யூ கேன் ஸ்லைட்லி tilt it back. Okay, slightly tilt it back and use it this way.
பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வெளில வந்துடும். ஓகே, ஆனால் கொஞ்சம் பிடிச்சிக்கிறங்க கை வச்சு, ஏன்னா இல்லாட்டா உங்களுக்கு அந்த கவர் ஓப்பன் ஆயிரும். ஃபைன், ஸ்லோலி டேக் இட் அவுட். இந்த ஸ்க்ரூ எடுத்து பத்திரமா வச்சுக்கிறேங்க. நான் 4 ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிவிட்டேன். பட் பிஃபோர் ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் எப்போவுமே ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் அன்பிளக் இட் டு பி சேஃப். ஓகே, அன்பிளக் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் சின்ஸ் ஐ ஹவ் ரிமூவ் ஆல் த ஸ்க்ரூஸ், எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த 2 ஸ்க்ரூ மட்டும், இந்த 2 நட்டு மட்டும் கொஞ்சம் பின்னாடி ஓப்பன் பண்ணுவேன். ஸோ ஐ ஜஸ்ட் டில்ட் இட் பேக். பொறுமையாக பிடிச்சிட்டு ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, டேக் இட் டு த நார்மல் பொசிஷன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லைட்டாக லிஃப்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த கவர் ஓப்பன். ஓகே, இந்த வயர்ஸ் இருக்கும், அதனால் ரொம்ப இந்த கவரை டக்குன்னு இழுத்துறாதீங்க, மெதுவாக எடுங்க. ஓகே, எல்லாம் நிறைய இருக்குது, பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பெல்ட். இந்த பெல்ட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குது பாருங்கள். ஓகே, இது லூஸாக இருக்கிறனால இந்த பெல்ட் ஆக்சுவலி இதான் மோட்டர் ஃபங்க்ஷன் ஆகி இந்த பெல்ட் ரொட்டேட் பண்ணும். இந்த பெல்ட் வந்து இன்டர்ன் இந்த இடத்துல இதை ஓப்பன் பண்ணும், ரொட்டேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் யுவர் வீல். இந்த இடத்துல தான் அந்த வீல்ஸ் வச்சுருப்பாங்க, ட்ரம் வச்சுருப்போம். ஓகேயா? ஸோ இந்த இது என்ன ஆகுதுன்னா, இதுவும் இது மோட்டர் பவர்ஃபுல்லாக இருக்கணும், அது சுற்றிடும். இந்த வீல், இந்த ரப்பர் லூஸாக இருக்கிறனால, இந்த வெயிட்டில் இருக்கிறனால இந்த வீலை சுற்ற விடாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், வி ஹாவ் டு இந்த 2 நட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு கீழே 2 நட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த 2 ஒயிட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, இது 2 தனியாக சேஃபாக எடுத்து வச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ சைட் பை சைடு. ஓகே, எல்லாம் வயர் அட்டாச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி கேன் ரிமூவ் இது ரெண்டே ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு பெல்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். இது பெல்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் ரீப்ளேஸ் வித் நியூ பெல்ட். நான் நியூ பெல்ட் வந்து வாங்கி வச்சுட்டேன். ஓகே, ஐ ஹவ் ப்ராட் இட் ஃப்ரம் த மார்க்கெட். புது பெல்ட் வாங்கிட்டேன். ஓகே, இந்த பெல்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் குவாலிட்டி. எனக்கு இந்த பெல்ட் வந்து 50 ருபீஸுக்கு கொடுத்தாங்க. ஓகே, நல்ல குவாலிட்டிஸ் இருந்தால் யூ கேன் கம் ஃபார் 80 to 100 வரும், இல்லாட்ட கம்மியாக கூட வரலாம். ஓகே, த சைஸ் ஆஃப் த பெல்ட் ஃபார் அம்மா கிரைண்டர் பார்த்தீங்கன்னா F2340 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பெல்ட் வாங்கி வச்சுட்டேன். லெட்ஸ் ரீப்ளேஸ் திஸ் பெல்ட். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி கிரைண்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் இந்த 2 நட்டை லூஸ் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்து எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறதுன்னு காட்டுறேன். சைடு பார்த்தீங்கன்னா அதர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏதோ வயர் கனெக்ஷன்ஸ் நம்ம அந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ணோம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வெளில வந்துடும். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, இதெல்லாம் வெளில வந்துட்டீங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இது கரெக்டாக இந்த ஸ்லாட்டில் ப்ளேஸ் ஆயிரும். ஓகே, நல்லா ஸ்லாட்டில் ப்ளேஸும் நல்லா கொஞ்சம் அமுத்தி விட்டுக்குறேங்க. ஸோ த பாயிண்ட் ஒன் கம் அவுட். அதே மாதிரி இந்த வயரும் வந்து இட் வில் கம் அவுட், ஆக்சுவலி வெளில வந்துடும். பட் ஆக்சுவலி கேன் புட் பேக் டு த ஸ்லாட், அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பண்ணிட்டா இட் வில் பி சேஃப். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 நட்டையும் ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த சைடில் உள்ள 2 நட்டையும் கீழே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த ஒரு நட்டும் அந்த ஒரு நட்டையும் 2 ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் we can go and take this off. ஓகே, பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் டில்ட் பண்ணிவிட்டேன். டில்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு கிளாத் வச்சுருக்கேன். ஸோ இந்த இது டேமேஜ் பண்ணாமல் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. பட் இஃப் யூ ஹேவ் அ கிளாத் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் பிலோ, இது வந்து சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்பானர் இருந்துச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். எனக்கு ஸ்பானர் மாதிரி சிம்லர் மல்டி பர்பஸ் ஸ்பானர் இருக்குது. ஸோ ஐம் யூஸிங் திஸ் பாயிண்ட் ஹியர். ஓகே, இது நல்லா ஃபிட் பண்ணிக்கிறேங்க. ஃபிட் பண்ணிக்கிட்டு ரொட்டேட்டட் கிளாக் வைஸ், ஓகே ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி டு மேக் இட் லூஸ். ஓகே, லூஸ் பண்ணிக்கிட்டேன். சிமிலர்லி திஸ் பாயிண்ட் ஆல்சோ இதே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேக் இட் லூஸாக போட்டுட்டு ஓகே, இஃப் யூ டர்ன் இட், இஃப் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இட் பிகம் லூஸாக. அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலி லூஸ் ஆகிடுச்சு. அண்ட் லெட்ஸ் டேக் அவுட் திஸ் நட் அண்ட் வாஷரும் எடுத்துருங்க தனியாக. ஓகே, இதே நட்டு இந்த வாஷரும் தனியாக எடுத்துருங்க. ஓகே, ஃபைன். இதில் வந்து தனியாக ஓகே, பயப்பட வேணாம், ஆல் த கனெக்ஷன்ஸ் ஆர் செக்யூர். தனியாக வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இந்த ஜாயிண்ட் தான் அதில் மாட்டிருந்தது. ஸோ அதில் எடுத்துட்டோம், அது வெளில வந்துடும். ஓகே, அது சேஃபாக நான் வச்சுக்கிறேன். சேஃப் அந்த இடத்துல வச்சுட்டு எல்லாத்தையும் சேஃபாக வச்சதுக்கப்புறம் நான் டேக்கிங் அவுட் த பெல்ட். இந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிட் worn அவுட், அதாவது ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு. இந்த டீட்டெயில்ஸ் ஓகே, டயமீட்டர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒரு மாதிரியாக இருப்பாங்க. ஓகே, எவ்ரி திங் ஹாஸ் பீன் சேஞ்ச். கொஞ்சம் worn அவுட் ஆகிருக்கு. ஸோ worn அவுட் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் அதில் எந்த மார்க்கிங் எல்லாமே தேஞ்சு போச்சு பாருங்கள். ஒரு சைடு நல்லா மார்க்கிங், ஒரு சைடு நல்லா இருக்குது, இன்னொன்று சைடு வந்து நல்லா தேஞ்சு போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் பெல்ட்டை ரீப்ளேஸ் பண்ணால் திஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன புது பெல்ட் வச்சுருக்கேன், இந்த புது பெல்ட் வாங்கியிருக்கேன். ஸோ ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் வித் திஸ் பெல்ட் ஹியர். இது பெல்ட் புதுசாக இருக்குது பாருங்கள். ஓகே, 2320. ஓகே, இப்போ நான் இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். சேம் திங், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எப்படி இது வச்சு ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்குறேன்.
ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் பிளேயிங் இப்போ பெல்ட் வந்து ஸ்லாட்டில் வச்சுக்கிறேங்க. இந்த கரெக்டாக அந்த இடத்துல ஸ்லாட் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கேப் வருதுல்ல, அந்த கேப்பில் வச்சு அமுத்தி விட்ருங்க. ஓகே, ஸ்லைட்லி இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கிறேங்க. இல்லை அமுத்தி உள்ளனா கூட பரவாயில்ல. ஓகே, ஜஸ்ட் கீப் இட் லைக் திஸ். இது கொஞ்சம் எக்ஸஸாக வருது இல்லை, இல்லாட்ட வெளியே இருக்கட்டும், வெளியே ஸ்டார்டிங்கில் வெளியே வைங்களேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த மோட்டரை வந்து லைட்டாக தூக்கி அதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, திருப்பி. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எதுவுமே தைரியமாக பண்ணுங்கள். ஐயோ நம்ம கழட்டிட்டோம், ஓகே கழட்டிட்டோம், திருப்பி மாட்ட முடியாது, சப்போஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போலாம் பயப்படாதீங்க. சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறதுனா தைரியமாக பண்ணுங்கள். அப்படி ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம யார்ட்டையும் கொடுத்து ரிப்பேர் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ என்னென்னா, இது சின்ன விஷயங்கள். இது ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக கிரைண்டரு செஞ்ச மாதிரி காசு கேட்பாங்க, சர்வீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பெஸ்ட் பாசிபிள் வந்து நீங்களே பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான், நீங்கள் பண்ணிடலாம், ஈஸி தான். ஓகேவா, நீங்கள் பண்ணிடுங்க. புரியலன்னா இந்த எக்ஸ்ட்ரா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருப்பி சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட்ஸ் வருது, இந்த பாயிண்ட்ஸ் வருது இல்லையா, நம்ம கழட்டணும்ல, அது வந்து திருப்பி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த இதை மாட்டிக்கிறேங்க, இன்பிட்வீன் வச்சுக்கிறேங்க. இதுக்கு 2க்கும் நடுவில், இதுக்கும் நடுவில் இன்பிட்வீன் ஸ்லாட் வச்சுக்கிறேன், ஜஸ்ட் இப்படி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரை தூக்கி நம்ம இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். எங்கே எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரைட், அந்த 2 ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா மேலே, இந்த இடம் இருப்பாங்க, இது ஒன்று. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வர மாதிரி. ஓகே, ஓகே, இந்த ஒரு மெட்டலும் அதே மாதிரி அங்கிட்டு ஒரு மெட்டல் வரணும். ரைட், ஸ்லாட் ப்ளேஸ் பண்ணியாச்சா? ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் கிவ் மேலே லெக் ஃபார் சப்போர்ட், ஸ்லைட்டஸ்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஏதோ சப்போர்ட் கொடுத்துக்கிறேங்க. தென் வாட் என்ன பண்ண போகிறோம், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் மை வாஷரை மேலே வச்சுட்டு லைட்டாக டைட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா திருப்பி கலராமல் இருக்கிறதுக்கு நான் வாஷரை ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஒரு சின்ன நட்டையும் போட்டுருவோம். ஓகே, ரைட் சைடில் டர்ன் பண்ணுங்கள். ஸோ டைட்டாக ஆகிறதுக்கு. ஓகே, ஸ்லைட்டாக டைட் ஆகிடுச்சு. சிமிலர்லி அந்த நட்டையும் அடுத்த நட்டையும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, உள்ள ஃபுல்லாக வந்துச்சா? ஓகே, ஃபுல்லாக வச்சாச்சா? ஓகே, இப்போ வந்து திருப்பி நட்டையும் போட்டு டைட் பண்ணிடுங்க. ஓகே, பின்னாடி டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் டைட் வேணாம், லைட்டாக ஸ்லைட் டைட் பண்ணி வச்சுக்கலாம். தென் இப்போ வந்து நம்ம இது வந்து நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். ஓகே, நார்மல் பொசிஷன் ஆட்டோமேட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ பெல்ட் வந்து இங்கே வந்துருச்சு. இப்படி வச்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஓகே, இல்லை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கீழே ஒரு சின்ன க்ரூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரூவில் சீட் பண்ணிக்கிறேங்க. சீட் பண்ணிவிட்டு வயரை வந்து இழுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதில் வந்து ப்ராப்பராக சீட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இந்த க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரூவில் வந்து கரெக்டாக உட்கார்ற மாதிரி உட்காந்து பண்ணிவிட்டு இது ஸ்லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணணும். அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா, ஓகே, அப்படியே ரொட்டேட் பண்ணால் ப்ராப்பராக சீட் ஆகிடும். நம்ம திருப்புங்க. ஓகே, ப்ராப்பராக சீட் ஆகிடுச்சு பாருங்கள், ப்ராப்பராக சீட் ஆகிடுச்சு. இந்த பெல்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாகவே இருக்குது. ஓகேவா, நல்லா டைட்டாகவே இருக்குது, உங்களுக்கு டைட்னஸ் இருக்குது, எனக்கு ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், இதான் ப்ராப்பர் பொசிஷன். ஓகே, ப்ராப்பர் பொசிஷன் செட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 நட்டு நம்ம லூஸ் பண்ணோம் இல்லையா, இங்கே ஒரு நட்டு இங்கே ஒரு நட் லூஸ் பண்ண, அது திருப்பி டைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது திருப்பி இது இந்த பாக்ஸை திருப்பி அப்சைட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம நட்டை டைட் பண்ணலாம். ஓகே, மெதுவாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம அப்சைட் டவுன் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 நட்டையும் டைட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த நட்டையும் நம்ம டைட் பண்ண போகிறோம். ஓகேங்க, ப்ராப்பராக டைட் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக டைட்டாக இருக்குது. நல்லா டைட் பண்ணிட்டோம். ரைட், நம்ம பெல்ட் ப்ளேஸ் பண்ணி டைட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து பேக் டு நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஃபைன், நல்லா நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். எவ்ரி திங் இஸ் வெல் பிளேஸ். இதை எடுத்துடலாம். இந்த வயரை ப்ராப்பராக பண்ணிக்கிறோம். ஃபைன், இது பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் மட்டும் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் கீப் இட் இன்சைட். அந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் ரெக்டாங்குலர் ஸ்லாட் இருக்குல்ல, இந்த ஸ்லாட் உள்ளே வச்சுட்டு நல்லா ஜஸ்ட் ஒரு அழுத்தி விட்டுருங்க, நல்லா அழுத்தி விட்டுருங்க. வயர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டுக்கு மேலே வராத மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த வயர்ஸ்லாம் பெண்ட் பண்ணி விட்டுக்கிறேங்க. தட்ஸ் ஆல். இதான் உங்களுக்கு ப்ரீகாஷன்ஸ் எடுத்துக்கிறணும். இந்த வயர் வந்து இந்த ஹோல் மேலே வராமல் அது உள்ளே தள்ளி விட்டுக்கிறேங்க. ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், we are going to place our cover. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பவரில் மாட்டி நம்ம ஒர்க் பண்ணதான் இல்லை செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இதை மாட்டிட்டேன். ஓகே, மாட்டிட்டேன். ஜஸ்ட் டர்ன் இட் ஆன்.
ஆன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டு தான். ஓகே, வேண்டாம், இப்போ டெஸ்ட் வேண்டாம், பின்னாடி பண்ணிக்கலாம். பிகாஸ் ஓப்பனில் இருக்கனால பண்ண வேணாம், சேஃப்டி ரீசன்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு க்ளோஸ் திஸ் கவர். எல்லாம் ஒர்க் ஆகும். ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, நம்ம பெல்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ பர்ஃபெக்ட்லி பிளேஸ் த கவர். எந்த வயருமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, நல்லா ப்ராப்பராக ப்ளேஸ் ஆகணும்னு பார்த்துக்கிறேங்க. ஜஸ்ட் இது வந்து சரியாக ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ டேர்ன் அதுவே ரவுண்ட் டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வயர்ஸ், ஓகே, இந்த வயர் வருது பார்த்தீங்களா, ஜஸ்ட் மேக் இட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த வயர் ஸ்லாட்டை வந்து ப்ராப்பராக அந்த இடத்துல வச்சுருங்க. ப்ராப்பராக ஃபிட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இந்த ஸ்லாட் வந்து கரெக்டாக இந்த இடத்து மேலே உட்கார மாதிரி. ஓகே, பாருங்கள், கரெக்டாக உட்காந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் ப்ராப்பராக ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிறோன்னே தான். 4 இந்த 2 ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் அண்டர் சைடு வந்து கீழே 3 ஸ்க்ரூ போட்டுட்டு வீல் டைட் பண்ணதுக்கப்புறம் தென் வாட் வில் டூ, இந்த கவர் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த கவர் போட்டு லாக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் சீ. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் நம்ம ஸ்க்ரூ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த கொஞ்சம் ஸ்பேஸிங் இருக்கும். இந்த நட்டுக்கு வந்து கொஞ்சம் க்ரூவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரூவ்ஸ் எடுக்குன்னா ஸ்டார்டிங் வந்து பெல்ட்டை வந்து லைட்டாக டைட் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இந்த இதை மூவ் பண்ணிக்கலாம். இது ஈக்குவலாக மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகி கொஞ்சம் டைட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, எந்த பெல்ட்டு அந்த டென்ஷன் கரெக்டாக இருக்கிறவரையே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டைட் பண்ணிக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மாற்றுற பெல்ட் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். டப்பை ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. உள்ள வந்து நம்ம ஸ்டார்ட் ஃபிட்டிங் ஆகும். ஸ்டோன்ஸை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்டோனை ஃபிட் பண்ணியாச்சு, சீட் பண்ணியாச்சு. தென் லாக் பண்ணிடலாம். ஓகே, டைட் வச்சாச்சு. ஓகே, ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணலாம். பவர் ஆனாக இருக்குது. ஓகே, திருப்பி பாருங்கள். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பட்டன் ஆன் பண்ணி சுத்தமாக இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபைனல் அட்டெம்ப்ட் நம்ம லாஸ்ட் டைம் டெட்டி வச்ச மாதிரி. ஸோ யோ மிக்சர் கிரைண்டர் இஸ் ரெடி now. சரியா? வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா, வேறு எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.